ஹாய் மக்களே. ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த ஆதி பகவான்னு ஒரு படம் எடுத்தானுங்க. அது பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தன் அலி மாரி ஒரு ஜெயம் ரவி, ஒருத்தவன் நல்லவன், 2 பேரும் போயிட்டு மோதி கடைசியில் அவன் இவனோட இதில் எல்லாத்தையும் அவன் பண்ணதெல்லாம் இவன் தள்ள கட்டு போகலான்னு பார்ப்பான். அதுவுமே இவனுங்க தான். அலியாக வர்றது யாருன்னா இந்த கேப் உண்டாமனோ ஏலியன் ஜூஸு புசி மிஷினரி. நான் இது அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை. அடுத்து பார்த்திங்கன்னா தனி ஒருவன் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான். நான் கிட்டத்தட்ட 2014 முடிவு பண்ணிட்டேன் கவர்மெண்ட் சிஸ்டம் தான் மாற்றணும் அப்படின்ட்டு. 14-15 எம்பிஏல தான் நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ண கொஞ்சம் நல்லா நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் பெண் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தேன். அதை படித்து கொஞ்சம் அப்படியே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அதை ஒரு வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன். அப்போது இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் அப்போ தத்துப்புத்துங்கிறத விட ஒரு வீடியோ எடுக்கிறது எனக்கு இதுவே கிடைக்கல. யார் எடுக்கிறது வீடியோ, அது கேமரா இல்லை என்கிட்ட, அப்போதைக்கு ஒழுங்கான ஃபோன் இல்லை. ஸோ அப்படியே வச்சுருந்தேன். இதில் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, முதல்ல உலகத்தை இணைக்கணும். அதனால் சயின்ஸ் மூலமாக உலகத்தை இணைக்கலாம். ஏன்னா இப்போ தான் கடவுள் நம்பிக்கை உலகத்தில் கிடையாது. அப்படிங்கிறனால சயின்ஸ் மூலம் இணைக்கலாம் அப்படின்ட்டு தான் த வேர்ல்டு இஸ் நாட் வாட் யூ திங்க்குங்கிற அந்த டாக்குமெண்ட்டை போட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் நான் ப்ரைம் சாஃப்ட்டில் எடுத்தானோ. அதை நான் போட்ட டாக்குமெண்ட்டை ப்ரைவேட்டாக பார்த்தானுங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னை எடுத்தோடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எவனும் பார்த்துட்டு நம்மளை எடுக்கிறான், அவன் நல்லவன் நினச்சேன். அதான் தப்பு. அவன் தான் ஏலியனு. அவனும் ஒரு ஜூஸ் போட்ட மாதிரி தான். இந்த மாதிரி ஏற்பட்டது நடந்துச்சு வாழ்க்கையில். அதேமாதிரி குத்தூசின்னு ஒரு படம் எடுத்தானோ, குத்தூசி அப்படின்னு. அந்த குத்தூசி படம் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டைத்தல் ஒருத்தன் இருப்பான். அவன் அவனுக்கும் எனக்கும் சண்டை. ஒரு வெளிநாட்டுக்காரன், அதான் பீட்டர் மார்ஷலுக்காக எடுத்த படம் தான் அது. அவர் என்னை கொண்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி நான் அவனை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அடுத்து தனி ஒருவன் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி நடித்த இன்னொரு படம் இருக்கும். பார்க்க அவனை மாதிரியே 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் நான் உள்ளே இருக்கிறவன்ட்ட போய் கேட்டு சொல்கிறேன்னு. அதுவுமே பார்த்திங்கன்னா என்ன மாதிரியே வேறு ஒருத்தனை இந்த ஃபேஸில் மாஸ்க் போட்டு இல்லைன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு நான் தான் அந்த இலுமினாட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஏகப்பட்ட படம் எடுத்து வச்சுருந்தானோ. அதேமாதிரி சைக்கோ படம் நிறைய எடுத்து வச்சுருந்தானோ. நான் தான் அந்த சைக்கோ, என்ன மாதிரி 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எந்தெந்த நடிகைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேனோ அடிக்கடி அந்த நடிகை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு, என் ஹீரோயின்ஸு டேரக்டர்ஸுமே போட்டு தள்ளிட்டு அதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவனுங்க பிளானே. அது எப்படி பண்ணியிருப்பானுங்கன்னா, ஒரு வீடியோவை காட்டணும், அது கிராஃபிக்ஸை க்ரியேட் பண்ணது. ஆனால் வேறு யாரோ கொண்டுட்டு அந்த வீடியோவை காட்டி இப்படியே தான் ஒரு தலை பட்சமாகவே பண்ணலான்லாம் பார்த்தானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனு, அப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த பான் ஸ்டார்ஸ் எல்லாருமே தான் கொள்கிறானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதில் எல்லாம் வரவங்கெல்லாம் எப்படி சாகுறாங்கன்னா, கொக்கைனால் இல்லை, கொக்கைனை அவனுங்க மேலே அடித்து அவனுங்களை கழுத்து நெரிச்சு கொன்று அப்படிலாம் தூக்கில் மாட்டி தொங்க விட்டு அவனுங்களை கொன்னுட்டு அந்த கேஸை இவனுங்க எதுவுமே பண்ண விடாமல் பண்ணணும். கேஸ் யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. இதான் சுஷாந்த் புத்ராஜ் சிங்க்கும் இதான் நடந்துச்சு, மைக்கேல் ஜாக்சனுக்கும் இதான் நடந்துச்சு. அவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, அவர் ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. முதல்ல அவனுக்கு அடிக்கவே மாட்டானுங்க. கொக்கைன் அப்படியே அடித்தாலும் ரொம்ப மைல்டு டோஸ் தான் எடுத்துப்பானுங்க. இந்த அளவுக்குலாம் எடுத்துக்க மாட்டானுங்க. இவனுங்க அந்த கொக்கைன் இதெல்லாம் போட்டு அடித்து அவனுங்களை கொன்னுட்டு அந்த கேஸை அப்படியே மாற்றி விட்டுறது, அவன் அடிச்சுட்டு செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் கேனு வெளில தெரிஞ்சதுனால தான் அவனை கொண்டானுங்க. ஏன்னா அவன் அவனோட ஒரு ஷோவில் யாரோ ஒரு பையன் கூட ஹோமோசெக்ஸ் பண்ணலாம், அது கே செக்ஸ் பண்ணலான்னு பார்த்தான். அது வெளில தெரிஞ்சு அவன் கேனு, அதனால் அவனை கொண்டுட்டானோ. அதுமாரி கேனு வெளில தெரிஞ்சாலும் கொண்டானோ. அதேமாரி இந்தியாவிலன்னு இல்லை, ஏன் யூஎஸ்ஏல கூட நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. ஆனால் கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்களும் அதிகம் தான் உண்மையாக சொல்ல போனால். அவனுக்கு ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் இருக்கானுங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கானுங்க, டேரக்டர்ஸில் இருக்கலாம், ஆக்டரில் இருக்கலாம், ஆக்ட்ரஸில் இருக்கலாம். ஏலியன் ஜூஸ் ஏலியன் ஜூஸ் தான் ரொம்ப மோசம். அவனுங்களும் இருக்கானுங்க. அவனுங்க கூட சேர்ந்த சில 9 இருக்கானுங்களா, அவனுங்களும் எலிமினேட்டிக்கு அவனுங்களும் இருக்கலாம். இதுதான் நடக்குது. நீங்கள் தான் முழிச்சிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெஃப் பிசோஸ் உலக பணக்காரரில் நம்பர் 1 ரொம்ப நாளாக இருந்தார், பில்கேட்ஸுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு எலான் மாஸ்க்கு கொண்டு வந்தானுங்க. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அதானியை கொண்டு காட்டினானுங்க. அதானி தான் உலக பணக்காரர்களில் நம்பர் 1, அவரோட இது அது ஏறி போச்சு. அதெல்லாம் போய் இவனுங்க காட்டுறது எல்லாமே போய். முதல்ல அவனுங்கெல்லாம் பில்லியன் கணக்கில் வச்சுருக்கானுங்க, வச்சிடல, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவனுங்கெல்லாம் இலுமினாட்டி.
அவ்வளோதான். அதனால தான் அவனுக்கு அப்படியே காட்டிக்கிறானுங்க, இங்கே அவன் அது பெருசு இவன் பெருசு, அவன் 300 பில்லியன் வச்சுருக்கான், 400 பில்லியன் வச்சுருக்கான். ஆனால் இவனுங்கெல்லாம் ட்ரில்லியன் கணக்கில் வச்சுருக்கானுங்க. அதுவும் 1000, 600, 1000, 10,000 ட்ரில்லியனுக்கு மேலே கூட வச்சுருப்பானோ யார் இந்த ஜூஸ், ஏலியன் ஜூஸு. இந்த பணத்தை வச்சு தான் இவனுங்க எல்லாத்தையும் பண்ணுறானோ. நானும் என்னென்னா தப்பாக நினச்சிட்டேன். என்னென்னா இப்போ இவனுங்க சொல்கிறத நாங்கள் கேட்டாகணும் யாராக இருந்தாலும். இப்போ முதல்ல இந்த கொரோனா வைரஸை வேணுன்னே சீனாவில் பரப்பினானோ, அதுவும் அவர் பேரை சொல்லி அவனே பரப்பிட்டு அவனை உடனே ட்ரம்ப்பு புண்டாமோன்னு என்ன சொல்லிட்டான், அவர் தான் பரப்பினார் சைனா வைரஸ் அப்படிங்கிறான். ஆனால் என்னையும் கொஞ்சம் குழப்பி வச்சுருந்தானுங்க சூனியை வச்சு. என்ன அப்படின்னா, அந்த ட்ரம்ப்பு இந்த சீக்ரெட் பிளட் லைன் யூஎஸில் செலக்ட் ஆகுதுல்ல, அது வந்து இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸோட பிளட் லைனுன்ட்டானுங்க. நான் அதனால் அதை நம்பிட்டேன், அதை ஒரு சூனியம் அது. ஆனால் அவனுங்க தான் எல்லாமே எலெக்ட் பண்ணிக்கிறது எல்லாம். இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ் எல்லாருமே கீழே அவனுங்களுக்கு அடிமை, எங்கே இருக்கானுங்கன்னே தெரியலை. அவனுங்க ஆனால் நல்லவனுங்க. அவனுங்களால தான் இவனுங்க இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கானோ. ஏன்னா இவனுங்களுக்கு மூளைப்புண்டே கிடையாது. அவனுங்க தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறானுங்க. ஸ்கெட்சு, கதை எழுதி கொடுக்குறது, படம், மியூசிக் டைரக்டர் முதற்கொண்டு எல்லா படமும் அவனுங்க தான் எடுக்கிறானுங்க. எல்லா இடத்துக்குமே, இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, அப்புறம் என்ன இந்தியா, ஜப்பானில் வர அனிம் சீரிஸ் கூட இவனுங்க தான் எடுக்கிறானுங்க டேரக்டர்ஸ். யாரும் இந்த அந்த ஸ்டோரி கிரியேட்டர்ஸ். இவனுங்க வெறும் சும்மா உட்காந்துட்டு அவனுங்களை வேடிக்கை பார்த்துட்டு அவனுங்க ஏதாவது தப்பு பண்ணுறானுங்களா இல்லையான்னு பார்க்குறது தான் இவனுங்க வேலை. அதேமாதிரி இவனுங்க எதுக்கு ஆளை வந்தானுங்க அப்படின்னா, முதல்ல கிருஷ்ணன் போயிட்டு அந்த பொண்ணுங்க இவனுங்க ஓட்டு போனானுங்களா 1 லட்சம், அதை ஓட்டிட்டு வந்துட்டு சொன்னது என்னென்னா, ஒழுங்காக நல்ல பொண்ணுங்க மேலே கை வைக்காமல் உனக்கு அதை ஏற்றுட்டு வர இந்த டேஷ் மேலெல்லாம் கை வச்சுட்டு உன் வாழ்க்கையை ஓட்டிக்க அப்படின்னு சொல்லி தான் வந்தானுங்க. சொல்லிவிட்டு அவன் செத்துட்டான், கிருஷ்ணன் செத்துட்டான். இவனுங்களும் துவாரகை முழுகிடுச்சு அப்படிம்பானுங்க. அதெல்லாம் கிடையாது, முழுகிச்சு தான். ஆனால் அதில் அவங்களோட பிளட் லைனில் எல்லா மக்களும் கிளம்பி வெளில போயிட்டாங்க. இந்த கிரகத்தில் இருந்தால் அவனுங்களால ஆட்சி செய்ய முடியாது. அதனால் அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் இவனுங்க வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானோ இப்போ வரைக்கும். அப்புறம் திரும்ப ஜீசஸ் ஒரு தடவை அனுப்பிச்சு சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் இந்த பணம்னு சொல்லி இந்த 7 தவறை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஜீசஸ் அனுப்பிச்சு நமக்கு வார்னிங் கொடுத்தானுங்க. நமக்கும் இல்லை அவனுங்களுக்கு கொடுத்துமே அவனுங்க என்ன பண்ணானுங்க, 2 தடவையுமே ஜீசஸை கொண்டுட்டு இவனுங்க ஓடி போய் இப்போ உலகத்தையே பிடிச்சி வச்சுருக்கானோ. இது எல்லாத்தையும் காரணம் என்னன்னா, நம்ம மூளையே இல்லாமல் எவனா ஒருத்தன் சொல்கிறானா, பணம் கொடுக்குறானா பண்ணிக்கிறோம். அதனால் முடிச்சுக்கோங்க. இப்போ நானே ஒன்று சொல்கிறேன், அதான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, 1000 ரூபா கொடுத்தா வடச்சென்னையில் கொள்றதுக்கு ஆள் இருக்குது. என்ன அவனுக்கு என்ன இதெல்லாம் தெரியாது. ஆளை ஃபோட்டோவை காட்டி உனக்கு நான் 1000 ரூபாய்க்கு பதிலாக 1 கோடி ரூபா தரேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் உன்னை எடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் என்னை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அவன் வந்துடுவான். நம்மளும் மூலையெல்லாம் ஒருத்தனை போய் குத்திட்டு வந்துடுவோம். ஆனால் எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு மெயில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், எல்லாருக்குமே ரிப்போர்ட்டர்ஸு எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் எவனும் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறானுங்க. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்டது எடுத்து வச்சுருக்கானோ, படமும் எடுத்து வச்சுருக்கானோ. குத்தூசிங்கிற படம் மேலே வெள்ளை தேடினாலே கிடைக்காது. கிடைக்கும். தமிழ்நாட்டில் எடுத்த படம் தான். யாருன்னா இவன் அந்த பேர் என்ன, அந்த இந்த டைரக்டரோட தம்பி படம் தான் இது. அடுத்து இந்த மாதிரி ஏற்பட்ட படம் எடுத்தானுங்க. அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர அந்த இவன் நான் தான் அப்படின்னானுங்க. அப்புறம் அவன் சாவலை, ஏன்னா ஆப்போசிட் டே, நான் அங்கே சாவலைன்னா இங்கே செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ முட்டை பண்ணவே பண்ணிட்டு இருந்தானோ. இப்போயும் அதான் பண்ணிகிட்ருக்கானோ. பிடிச்சிக்கங்க நீங்கள் தான். இது எல்லாமே ஒரு ஷோ, சும்மா அவன் பணக்காரன் அப்படின்னு அவனுக்கு படத்தெல்லாம் இவனு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கானோ, இவனுக்கு கொடுக்குறது தான். அதே மாதிரி உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டே ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு. உண்மையான பணக்காரர்கள் அந்த ராத் ஸ்டைலும் இந்த ராக்கஃபெல்லரும் இந்த ஏலியன் ஜூஸ் 13 ட்ரைப்ஸ் மட்டும்தான். இவனுங்க எல்லாமே பொட்டை மாதிரி போயிடும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி கிருஷ்ணன் வான் பண்ணிவிட்டு செத்து போனான். அடுத்து வந்து ஜீசஸ் வந்து செத்து போனார். ஜீசஸும் என்ன சொன்னார், சாகும்போது கூட மன்னிச்சிரு, கடவுள் வந்து இறங்கி அழிச்சிடலான்னு பார்த்தாரு. ஆனால் அவனுங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டதுனால உலகத்தையும் அவனுங்களையும் அழிக்காமல் விட்டுட்டார். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பொம்பளை மேலே கை வச்சுட்டானுங்க எங்கள் ஜெர்மனியில். அவன் தான் ஹிட்லரோட அம்மாவை தொட்டினதுனால ஹிட்லர் கடுப்பாகி வாரம் எடுத்து ஜூஸை போட்டுன்னு குவிச்சான். அதனால தான் வாரம் ஆச்சு, 2ஆம் உலக போர். உலக போருங்கிறதே இந்த தேவடியா பசங்க கிரியேட் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அதுதான் உண்மை. அமெரிக்கான்னு ஒரு கண்ட்ரியை பிடிச்சி அங்கே
அவங்களால எல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ ப்ரோக்ராமிங் அது இது எல்லாத்துக்குமே வீடியோ டியூட்டோரியலே இருக்குது அப்படின்னாலும் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல. அதனால் இந்தியாவிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு போவானுங்க. இந்தியாவிலன்னு இல்லை, உலகத்தில் எவன்லாம் புதுசாக நல்லா திங்க் பண்ணுறான், நல்லா ஒர்க் பண்ணுறானோ அவனெல்லாம் கூப்பிட்டு போய் யூஎஸில் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவன் சொன்னதை கேட்டுட்டு சூத்த முட்டன்னா அப்பயும் போட்டுட்டு அதை வேறு ஏதாவது ஒரு கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோதான், நாங்கள் பெரிய போய்த்தி அப்படின்னு போனோம். அதேமாதிரி எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பீத்தோவன்றனால பீத்தோவனுக்கு வந்து காது கேட்காத ஒருத்தவனால முதல்ல இசையே அமைக்க முடியாது. ஆனால் பீத்தோவன் இசையை அமைச்சார் காது கேட்காம அப்படிங்கிறதெல்லாம் போய் நான் கேட்டேன் இந்த கேள்வியை. ஆனால் அதை மாதிரி ஏற்பட்டது இருக்குது. முரளி இருக்கார்ல, நம்மளோட ஆக்டர் முரளி, அவரோட பையன் அதர்வா வெள்ளையாக இருக்கான், அவர் ஆனால் கருப்பாக இருக்கார். அது எப்படின்னு நான் கேட்டேன். அதுக்குள்ளே அவரை கொண்டானோ. அதுமாரி ஏற்பட்டது இருக்குது. என்ன ஒன்றும் சொல்வதற்கில்லை. இது எல்லாமே போய், இந்த சிஸ்டமே போய், கவர்மெண்ட்டு போய், பேங்க்கு போய், கார்ப்பரேட்டு போய், எஜுகேஷன் சிஸ்டம் போய், போலீஸ் சிஸ்டமும் போய், அடுத்து வேறு என்ன இருக்குது, இராணுவம் மட்டும்தான். இராணுவம் எதுக்கு அப்படின்னா எல்லையை பாதுகாக்க. ஏன்னா பாகிஸ்தான்காரனை நம்பி நம்மளால் வெளில இப்போ எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர முடியாது. அவன் எப்போ அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. அவனுங்களே அட்டாக் பண்ணலனாலும் இந்த தாய்லிங்களே அட்டாக் பண்ணிவிட்டு 2 நாட்டுக்கும் சண்டையை மூட்டி விட்ருவானோ. இப்போ பண்ணது அதான் பண்ணணும். இதுமாரி அதை பண்ணிகிட்ருக்கானோ லூசு புண்டை மாரி. ஆனால் எல்லாம் வெளில வந்துச்சுன்னா, நான் இப்பயும் சொல்கிறேன், ஏலியன் ஜூஸ் தேவையா அப்போ சொல்லி இலுமினாட்டி அவன் கூட சேர்ந்து இந்த தப்பு பண்ண எல்லா பொட்டை மாதிரி போனாலும் சரண்டர் ஆகிடுங்க. தேவை புண்டே இல்லாமல் எதாவது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. பொட்டை மாதிரி போயிடலாம். ஆம்பளை புண்டையாக இருந்தால் நேருக்கு நேரம் முதல்ல அழிப்புண்ட மாரி எதாவது பண்ணிகிட்டு இருக்காதிங்களா.